ஹாய். வழக்கமாக வீடியோ எடுக்கும் பொழுதும் சில முன்னெச்சரிக்கைகளோடு ஆரம்பிக்கிறது உண்டு. ரொம்ப நாளாக வீடியோ போடல. இப்போ ஏன் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது ஏன் அந்த ஆசை வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பார்த்த படம் சின்ன படம், சாதாரண படம். ஆனால் அழகாக எடுத்திருக்காங்க. அதை பற்றி சொல்லணும் போல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மனசுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோமே. இப்படி தாடி இடி வச்சுட்டுலாம் இப்படிலாம் போடணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். சரி, யார் பார்க்க போகிறா? 4 பேர் பார்க்குறவங்க தானே, அவங்களாம் நமக்கு வேண்டியவங்க தானே, கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏதோ பேப்பர் ரிவ்யூவில் வாசித்தேன், காமெடி மூவிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இட்ஸ் நாட் அ காமெடி மூவி. அஃப்கோர்ஸ் காமிக் சென்ஸ் அதில் இருக்குது. பட் சொல்லப்போனால் இட்ஸ் எ வெரி சீரியஸ் மூவி ஆஸ் ஃபார் அஸ் சம் செக்ட் ஆஃப் பீப்புள் ஆர் கன்சர்ன். அது யார் என்னங்கிற பிறகு சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, மலேசியாவில் நடக்கக்கூடிய ஒரு கதை எடுத்துருக்கிறாங்க. ரொம்ப சாதாரண ஒரு கதை. அதில் சொல்லப்போனால் கதையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அதில் வர கேரக்டர்ஸ், அவங்க பேசுகிற இந்த லாங்குவேஜ், அவங்க பண்ணுறது எல்லாமே அழகாக இருக்குது. அதாவது நம்ம வழக்கமாக ஒரு ரிவ்யூவில் வழக்கமாக எல்லாம் சொல்லுவோம், நம்ம தமிழ் சினிமாவில் அவர்கள் அந்த அந்த கேரக்டராகவே வாழ்ந்து விட்டார்கள் அப்படின்னு. ஏற்கனவே எல்லா நல்ல படங்கள் பூரா அப்படி தான். தே டோன்ட் ஆக்ட், தே ஜஸ்ட் ஒரு கேரக்டரை இமிட்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது வந்து ஒரு கம்ப்ளீட்லி எப்படி சொல்கிறது, ஒரு டெய்லி நம்ம எப்படி இருக்கிறோமோ, என்ன செய்கிறோமோ அதை அப்படியே கொண்டு வராங்களே ஒழிய ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு சொல்லப்போனால் மனசுக்குள்ளேருந்து கோவம் வருது. உதாரணம், அந்த சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், சொல்லிக்கிறேன். நாய் வந்து டக்குன்னு பிஸ்கட் தூக்கி போட்டால் பிடிச்சிக்கும். சிகரெட்டு அது மாதிரி பிடிச்சா அது ஸ்டைல்னு எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல. அந்த சொல்ல முடியாது, வாயை கொண்டுட்டிக்கிட்டு பேசுகிறதெல்லாம் அப்படி எல்லா நம்ம ஹீரோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்களேன், அப்படி திரும்பி பார்த்தா அப்படி அவனு ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. எதுக்குப்பா பண்ணுறீங்க அப்படி? நடிக்க தெரியல பாவம் எங்களுக்கு. அவங்க எப்படி நடிக்கணும், எப்படி ஆக்டர்ஸை நடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராப்ளி திஸ் மூவி would be a very good tutorial for especially for the directors. They just come and go, அவ்வளோதான். they do some of the things they are asked to do, அவ்வளோதான். அதில் வந்து அவங்க நடிக்கிறாங்க, ஆக எஃபர்ட்ஸ் எடுத்துருக்காங்க, ஆக நேச்சுரலாக இருக்குது, நத்திங். தே ஆர் ஜஸ்ட் லைக் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் சின்ன சின்ன ஆக்டர்ஸ். ஐ டோன்ட் நோ, இட் மே நாட் பி ஒரு பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். I'm not sure about those actors and all that. But அந்த மூவி வெரி சிம்பிள். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, சாதாரண மூவி. கதை பெரிய கதையும் ஒன்றும் கிடையாது. கதை சொன்ன ஒரே வரையில் வந்து இட்ஸ் அபவுட் முஸ்லீம் செக்ட், முஸ்லீம் வில்லேஜ் ஒன்றில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கதை. அதாவது ஒரு லேடி வந்து ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்க. அது எல்லாமே லிங்கரிஸ், அதாவது நைட்டி, இந்த மாதிரி இன்னர் கார்மெண்ட்ஸ் ஆஃப் லேடிஸ், அதை மட்டும் அந்த மாதிரி விற்கிது. அதுக்கு பயங்கர அதில் அந்த ஊரில் ஒரு குரு ஒருத்தர் இருப்பார், பாய். அவர் ஹி அப்ஜெக்ட்ஸ் டு தட். பட் எப்படி பீப்புள் வந்து தே கோ ஃபார் இட் அப்படிங்கிறதில் காமிச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி லேடிஸ் as well as gents, they get attracted towards all those things. அதனால they want to buy it. அவங்க ஒரு நல்ல மெர்ச்சன்டைஸ் கொண்டு வந்தோடனே நல்லா போகுது. தலைவருக்கு தாங்களை என்னமோ பண்ணிவிடலான்னு வச்சுக்குவோம். தென் அதில் என்ன ஆகுனா, வழக்கமாக முஸ்லீம்ஸில் வந்து அந்த இது சொல்லுவாங்க, ட்ரெஸ் வந்து தே ஹேவ் டு இந்த பர்தா போடணும், அந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குது. அதை வந்து தே புட் த பிளேம் ஆன் அல்லா தான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க, இல்லை முகமது சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுவாங்க, வாட் எவர் இட் இஸ். அதனால் அந்த வழியாக தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹியூமன் நேச்சர் வந்து, எஸ்பெஷலி லேடிஸ் வந்து தே வாண்ட் டு ட்ரெஸ் இட் இன் அ ஸ்டைலிஷ் வே. அவங்க ஸ்டைலிஷாக இருக்கிறத பார்த்தா ஆம்பளைக்கு அவங்க மேலே ஒரு பிரியம் வருது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துடுது. அதனால் கடைசியில் கடை எரிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா, அந்த கடை வச்சிருக்க பொண்ணு வந்து ரொம்ப விரக்தி ஆகி, சார் நான் டவுன் லைஃப்கே போகிறேன், வில்லேஜ் லைஃப்பில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு திரும்பி போகிறாங்க. அப்போ பார்த்தா அந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் அண்ட் போத் மென் அண்ட் விமன், தே பில்ட் எ நியூ ஷாப் ஃபார் த லேடி. இது வந்து இப்படி சிம்பிளான ஒரு கதையாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ரிலிஜனில் வந்து தே வாண்ட் த ஹியூமன் பீயிங்ஸ் சேஞ்ச் திங்ஸ், அல்லது மேக் இட் ஃப்ளெக்சிபிள், அல்லது ரிலிஜனை வந்து சில ஆஸ்பெக்ட்ஸை கொஞ்சம் மாற்றுறாங்க. அப்படி உதாரணமாக என்னை பொறுத்தவரை ஆஸ் எ கிறிஸ்டியன் ஐ கேன் ஃபைண்ட் அவுட் ஸோ மெனி திங்ஸ் விச் ஹேவ் ஹேப்பன் இன் கிறிஸ்டியானிட்டி. வழக்கமாக கொடுக்குற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் ஸ்கூலில் படிக்கிற காலங்களிலே பர்த் கண்ட்ரோல் வாஸ் கன்சிடர்ஸ் அ சின் பை கேத்தலிக்ஸ். ப்ராடெஸ்டன்ஸ் அப்படி பேசவே மாட்டாங்க. கேத்தலிக்ஸ் வந்து தே வில் கன்சிடர் இட் அஸ் அ சின். பட் இப்போ சே ஒரு 30 years 40 years கழிச்சு அந்த ஃபீலிங் இஸ் காட். ஸோ பீப்புள் ஹவ் டேக்கன் தட் பர்டிகுலர் அந்த ஸ்டிக்மாவை எடுத்துட்டாங்க. திஸ் இஸ் ஹவு பீப்புள் ரியாக்ட் டு ரிலிஜன் அண்ட் மேக் சேஞ்சஸ்ங்கிற மாதிரி.
இந்த படத்தில் அந்த மாதிரி பீப்புள் பிரிங் அவுட் த சேஞ்ச். இதை வந்து ரொம்ப சட்டிலாக, யாரையும் நோகடிக்காமல், ரொம்ப நீட்டாக ஒரு சிம்பிள் ஸ்டோரியில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி இட்ஸ் நாட் ஃபார் முஸ்லீம் டாக்மாவை மாற்றுறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நினைக்கவே. அது வந்து கடைசி சீன் தான். அந்த படம் முழுதும் போகும்பொழுதுமே சின்ன சின்ன விஷயங்கள், சொன்ன மாதிரி அந்த ஒரு காமிக்கல் சென்ஸோட சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அது அந்த அந்த படம் எடுத்திருக்கிற வே அண்ட் த ஆக்டர்ஸ். இந்த ரொம்ப அழகாக சொல்ல வேண்டியது இந்த ஆக்டர்ஸ் தான். இந்த ஆக்டர்ஸ் வந்து தே கம் அண்ட் கோ. இந்த கம் அண்ட் கோ வந்து நம்ம ஆளுகளுக்கு வரவே வராது. அப்போ அப்படி திரும்பணும் இப்படி திரும்பணுமாங்க, அப்போ தான் நம்ம ஆளுகள் கைதட்டுவாங்க, மிசல் அடிப்பாங்க, பேப்பரை குச்சி போடுவாங்க. கிறுக்குத்தனமாக இருக்குது எனக்கு அது. இந்த படத்தில் அது வந்து அதாவது சொல்லி நம்ம டைரக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லது. பார்த்து நம்ம ஆளுகளை இப்படி நடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்டைல் நினச்சிக்கிட்டு கிறுக்குத்தனம் பண்ணுறத விட பி ஹியூமன். யூ ஜஸ்ட் டேக் தட் பர்டிகுலர் ரோல் அண்ட் டூ இட். அவ்வளோ டூ இட், நாட் ஆக்ட் இட். நம்ம வந்து ஆக்ட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு அது அஃப்கோர்ஸ் டக்குன்னு சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வராரு. பட் தட் இஸ் அவர் ஒரு தனி கேட்டகிரி. அது வந்து அந்த அது அந்த பழைய ஸ்டைல், இந்த ட்ராமா ஸ்டைலேருந்து அதில் வந்தது அதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ஒன் ஹேஸ் டு ஐ மீன் டூ த ரோல், நாட் ஆக்ட் த ரோல். அப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த படம் பார்த்தோன்னே இப்போ படம் பார்க்குறவங்க குறைஞ்சி போச்சு. டு பி ஃப்ராங்க், எழுத்து வேலைகளாக எதுனாலும் தெரியல, படம் பார்க்குற குறைஞ்சிச்சு. தற்செயலாக இந்த படத்தை முதல் 2 சீன் பார்த்தேன் முதல் நாள். ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து இன்னைக்கு பார்த்தேன். அப்படியே உட்காந்து பார்த்தேன். நல்லா இருந்தது அந்த மூவி. அந்த ஆக்டர்ஸ், அந்த மூவி எல்லாமே அதாவது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட். அதுக்காகவே இந்த படத்தை மக்கள் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நடிப்பை ரசிக்கும் பொழுது இந்த மாதிரி நடிப்புகளை ரசிக்கணும்னு நினைக்கிறேன். நடிக்க வேணாம் மக்கள் வந்து தே ஹேவ் டு டூ த ரோல். அது மட்டும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த விஷயத்தில் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால ஜஸ்ட் லைக் எனி அதர் டெம்ப்டேஷன் வாண்டட் டு ஷேர் இட். Thank you for being with me for so long, after so long a time, right? Thank you. Bye. Hope till I don't know whether I'll make further any more videos, but அது ஒரு அர்ஜ் வந்துருச்சு. இந்த படத்தை பார்த்த உடனே இதை கட்டாயம் வந்து வீடியோ இதுக்காக சேவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு படம் போங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பற்றி 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். சொல்லியிருக்கிறேன். நிறையா ரசிகர்களுக்கு சொல்லணும்னா பார்த்து திருந்துங்கள். நீங்கள் திருந்த போகிறதில்ல, ஏதோ சங்கு ஊதுகிறேன், கேட்பவர்கள் காதில் விளையாட்டும். ஏது. நன்றி. ஹாய். ஒரு சின்ன ஒட்டு. விடிய ராமாயணம் பேசிட்டு ராமாயணத்துக்கு டைட்டில் சொல்லலாம் போகிற மாதிரி படத்தை பார்த்தேன், படத்தை பிடிச்சது, படத்தை சொன்னேன். என்ன படம், எங்கே பார்த்தேன், எப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேணாமா? அது சொல்லிடணும் இல்லையா? லா லூனா மீனிங் வந்து த மூன் அப்படின்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் எந்த இது மலையன் லாங்குவேஜ் நினைக்கிறேன். ஸோ மீனிங் எக்ஸாக்டாக தெரியல. ஒரு சுற்றி வளைச்சி பார்த்தா த மூன்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மூன், இந்த மூனுக்கும் இந்த கதையினுடைய பேக்ரவுண்ட், இந்த ரிலிஜனுக்கும் உள்ள தொடர்பு வச்சா எப்படின்னு தெரியல, 3 பேர் வச்சுருக்கிறாங்க. லா லூன் இதில் இருந்துச்சு, நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தது. அதில் பார்த்தேன். சின்ன படம் தான், ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு ஓடிடுது. பாருங்கள். டைட்டில் முதலே சொல்ல மறந்ததுக்கு மன்னிக்கவும். நன்றி.